அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 2/9/2025 ஆவணி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தசமி திதி பின்னிரவு 3:53 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதசி. மூல நட்சத்திரம் இரவு 9:51 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 9:51 வரை, பின்பு சித்த யோகம். இன்று ஆவணி மூலம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 சுக்கிரன், 5 புதன், 6 செவ்வாய் சஞ்சரிப்பதும், இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது விலகி எதிலும் நிம்மதியுடன் செயல்பட முடியும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் சற்று விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும். எடுத்த காரியத்தை சுலபமாக செய்து முடிக்க முடியும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் கேது, 8 சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பண வரவுக்கு எந்த விதத்திலும் பஞ்சம் இருக்காது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலையாட்களோட ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு, குறிப்பாக உடன் வேலை செய்யக்கூடிய நபர்களால் தேவையில்லாத ஒரு நிம்மதி குறைவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தவிர்ப்பது, முடிந்தவரை ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் கேது, 7 சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எந்த ஒரு செயலிலும் சற்று தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் குறிப்பாக உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், 6 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது
எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது ஏற்படும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 4 சந்திரன், 12 சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படும். வயது மூத்தவர்களிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி சில முன்னேற்றத்தை அடைய வேண்டிய நிலையே இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை நிலவும் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் லாபஸ்தானத்தில் சூரியன் கேது புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு புதிய காரியத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 9 சுக்கிரன் 10 சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பு என்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தற்போது கிடைத்து நிம்மதி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு புது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தற்போதைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் 10 செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகளால் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. பெரிய மனிதர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் கேது புதன் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது.
தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 7ஆம் வீட்டில் புதன் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பொதுவாக முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 6இல் சூரியன் கேது, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பல்வேறு முன்னேற்றத்தை அடைவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.